எஃபோர்ட். நம்ம வாழ்க்கைன்றது ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் மாரிங்க. ஆரம்ப புள்ளியில கூட்டம் அதிகமா இருக்கும். நிறைவு பகுதி எப்பவுமே காலியா தான் இருக்கும். ஆரம்ப பகுதியில இருக்கிற கூட்டம் நிறைவு பகுதியில இருக்கிறதில்ல. ஏன்னா, தொடக்கத்தில நம்ம காமிக்கிற உற்சாகத்த இறுதி வரை காமிச்சா தான், அங்க வெற்றியாளரா ஆக முடியும். நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த விஷயத்துக்காக இறுதி வரைக்கும் போராடணும். அப்படி போராடும்போது தான் அந்த விஷயம் சக்சஸ் ஆகும். அப்படியே நம்ம 100% எஃபர்ட்ட போடும்போது, அத போட விடாம தடுக்கிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தயக்கம். ஃபர்ஸ்ட் ஒன் தயக்கம். தயக்கம்ன்றது நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி செய்யலாமா? இல்ல வேண்டாமா? அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. அதனால வர்ற குழப்பங்கள்னால நம்ம எஃபர்ட்ட போட முடியாம போயிடுது. அது நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது, அதுக்கு முன்னாடியே செய்யலாமா, வேண்டாமான்னு யோசிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அதுக்காக பர்ட்டிகுலர் டைம் எடுத்துக்கணும். 6 மந்த்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, நம்ம குழப்பத்திலேயே ஒரு 2 இயர்ஸ் கொண்டு போயிட்டோம் அப்டின்னா, அதுக்கு நமக்கான டைம் அங்க வேஸ்ட் ஆயிடும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம்ன்றது மிக தவறான விஷயம். அந்த சோம்பேறித்தனத்த தகர்த்தெறிஞ்சுட்டு, நம்ம வீரியமா செயல்படணும். டைம் வேஸ்ட் பண்ணாம, நமக்கான டைம்ல இருக்கிற ரிசோர்ஸ வச்சு முழு அர்ப்பணிப்போட போராடினோம்னா, நமக்கான வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது தான் அந்த சமுதாயம் நம்மள அங்கீகரிக்கும். நம்ம எஃபோர்ட்ட போடும்போது தான் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். ஸோ நம்மள நம்மளே நம்புவாங்க. நமக்காக சில பேர் உழைப்பாங்க. நம்மளும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். உழைச்சா தான் உலக ஆள முடியும். நெக்ஸ்ட்டு என்னன்னா, முயற்சி நம்ம கைவிட்டாலும், நம்ம முயற்சிய கைவிடாம இருக்கணும். முயற்சி திருவினையாக்கும். தேங்க் யூ.